நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமானா யாரு தெரியலையே, யார் அவரு என்று கேள்வி எழுப்பிய பெண்மணி. இதை பற்றி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். கடந்த 2 நாட்களா பாத்தீங்கன்னா நல்ல மழை, அதனால எங்களுக்கு இந்த தண்ணி கட்டுற வேலை மிச்சம். இந்த மாதிரி மழை பெஞ்சதுனாவே பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வேலை மிச்சமா இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு ஒரு தோட்டத்துல சரி எப்படி இருக்கு வெங்காயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கோசரம் வந்தேன். மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 5 இடத்துல நமக்கு தோட்டம் இருக்குங்க. இதுல சொந்த தோட்டம் அப்படிங்கிறது 2 இடத்துல, மீதி 3 இடத்துல அப்படிங்கிறது குத்தகைக்கு பாக்குற தோட்டம். நான் ஒரு அடையாளத்துக்கோசரம் நான் சொல்றேன்னு வச்சுங்களேன். இப்ப இத்தனை கிலோமீட்டர் தொலைவில் அப்படிங்கிறத இவ்வளவு பதிவு பண்ணிட்டு இருப்பேன். அதை பத்தி நமக்கு சொந்த தோட்டம் அப்படிங்கிறது ஊருக்கு வடக்கால ஒரு தோட்டம், ஊருக்கு தெற்கால ஒரு தோட்டம், அப்புறம் 3 இடத்துல குத்தகை தோட்டம் பாக்குறோம். எனக்கு சொந்த தோட்டத்தை வடக்கு தோட்டம், தெற்கு தோட்டம் அப்படி மாதிரி நான் குறிப்பிடுவேன். அப்புறம் இந்த குத்தகை பாக்குற தோட்டம் அப்படிங்கிறது இந்த செஞ்சேரி தோட்டம் ஒண்ணு, இந்த 8 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறது. அப்புறம் பக்கத்திலேயே ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது குறும்பலூர் தோட்டம். இது செஞ்சேரி தோட்டம், குறும்பலூர் தோட்டம் அப்படி மாதிரி நான் குறிப்பிடுவேன். அப்புறம் ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு தோட்டம் இருக்கு. அது பத்தி பாத்தீங்கன்னா கடைக்காரங்க தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த காட்டுக்காரங்க உரிமையாளர் கடை வச்சிருக்காங்க, அதனால கடைக்காரங்க தோட்டம் அப்படி மாதிரி சொல்லுவேன். அதனால எந்த தோட்டத்துல இருக்கேன், என்ன வேலை செய்யறேன் அப்படிங்கறத குறிப்பிடும் போது இந்த தோட்டத்தை பெயரை சொல்லி நான் பேசுவேன். அதனால உங்களுக்கு அடையாளப்படுத்துறதுக்கு உங்களுக்கு சரிமா இருக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம கல்விக்குள்ள இப்ப காலையில இந்த தோட்டத்துக்கு எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க மயில் நடமாட்டம் அதிகமா இருக்குங்க. நாங்க நூற்றுக்கணக்கான மயில் இருக்கு. பாத்தீங்கன்னா வெங்காயத்தை குறுக்கு ஓடிட்டு இந்த வெங்காயத்தெல்லாம் மிதிச்சிடும். இந்த வெங்காயத்தை நுனியில தோகையெல்லாம் கடிச்சு சாப்பிடும். அதனால காலையில ஒரு மணி நேரம் வெயில ஓடிட்டு போலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். ஏன்னா வெயில் நேரத்துக்கு வராது. அப்புறம் மாயில ஒரு 5 மணிக்கு மேல அப்புறம் வரும். அப்போ ஒரு தடவை பாக்கணும். சரி, இப்படிதான் பெரிய விளைப்பெல்லு இப்படி போயிட்டு இருக்கு. சரி நண்பர்களே, வாங்க இப்ப நேரா விடயத்துக்குள்ள போலாம். இப்ப நான் செஞ்சேரி தோட்டம்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த தோட்டத்துல 3 நாட்கள் தண்ணி பாய்ச்சதுங்க. ஏன்னா தண்ணி குறைவா தான் இருக்கு. அதனால ஒரு நாளைக்கு ஒரு 1/4 காணி அப்படிங்கிற மாதிரி விதத்துல 3 நாள் பாய்ச்சது. அப்படிங்கும்போது அந்த வயல்ல பில்லு புடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் சொல்லியிருந்தேன். ஏன்னா 30 நாள் பயிர் அப்படிங்கும்போது இருக்கும்போது தான் பில்லு புடுங்குவோம். அப்ப பக்கத்து கிராமத்துல ஒரு ஆள் சொல்லியிருந்தேன், 4 ஆள் சொல்லியிருந்தேன். வந்தது 3 பேர் தான். அவங்க கூட சேர்ந்து நானும் எனது மனைவி உள்பட ஒரு 5 பேர் பில்லு புடுக்கணும். இப்படி பில்லு புரிக்கிட்டு மதியானம் 12 மணிக்கு சாப்பாட்டுக்கு வருவோம். நான் கொஞ்சம் தாமதமா தான் சாப்பிட்டேன். ஏன்னா காலையில தண்ணி கட்டிட்டு அதுக்கப்புறம் ஆளுங்களை கொண்டாந்து விட்டுட்டு திரும்பி எனது தோட்டத்துல போயிட்டு வயல்ல மாடு கட்டியிருந்தேன், மேயறது கட்டியிருந்தேன். மத்தியான வெயில் ஒரு 10 மணிக்கெல்லாம் வெயில் வந்துடும். அந்த மாட்டெல்லாம் பிடிச்சி தண்ணி காமிச்சு நல்லா கட்டிட்டு அப்பதான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த தோட்டத்துக்கு வந்தேன். அப்படிங்கும்போது நான் தாமதமா சாப்பிட்டதுனால நான் அப்ப சாப்பிடல. அப்ப மத்தவங்க சாப்பிட்டு இருந்தாங்க. நான் பக்கத்துல உட்காந்துட்டு நமக்கு என்ன வேலை அந்த சமயத்துல சீமானவருடைய கனொலியை பார்க்கிற வேலை தான். அந்த சமயத்துல அண்ணனுடைய பேச்சை எடுத்து நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். பக்கத்துல இருந்தவங்க அக்கா என்கிட்ட கூப்பிட்டு பேசினாங்க. நான் அதை காதுல வாங்காம அண்ணனுடைய பேச்சை கேட்டுட்டு இருந்தேன். அப்ப எனது மனைவி அங்க பாருங்க அந்த மாதிரி அக்கா என்னமோ கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. என்னக்கா அப்படிங்கிற மாதிரி நான் திரும்பி கேட்டேன். அதுக்கு வீட்டுக்காரமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க சீமானுடைய பேச்சை கேட்கும் போது அவர் மெய் மறந்துடுவாரு, பக்கத்துல யாரு கூப்பிட்டாலும் காதுலயே வாங்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் பக்கத்துல இன்னொரு அக்கா இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க சீமானா யாரு அவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னடா சீமானே தெரியாமலே இன்னும் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல தான் நான் உணர்ந்தேன். 4-5 நாட்களுக்கு முன்னால நான் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன். அந்த காணொலியில நான் குறிப்பிட்டிருப்பேன், இன்னும் கிராமப்புறங்கள்ல சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் தெரியாம இன்னும் பல பெண்கள் இருக்காங்க, பல பேர் இருக்காங்க அப்படி மாதிரி குறிப்பிட்டிருந்தேன். நான் அப்பதான் பேசியிருந்தேன். அதாவது இன்னைக்கு கண் முன்னாலே நான் பாக்குறேன். அப்ப யாரு சீமான், யாரு அவரு அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி எழுப்பினாங்க. என்னக்கா சீமானே தெரியாதுங்களா, நாம் தமிழ் கட்சி தெரியாதுங்களா அப்படிங்கிற நான் கேட்டேன். எனக்கு தெரியாது தம்பி அப்படின்னாங்க. உடனே என்ன பண்ணேன், நான் காணொலியை நான் பாத்துட்டு இருந்தேன். அண்ணனுடைய காணொலியை எடுத்து அவங்களுடைய முகத்தை நான் காமிச்சேன். அந்த காணொலி அந்த அக்கா காமிச்சேன். ஓ, இவங்க தான் நான் சீமானா அப்படி மாதிரி அவங்க பார்த்தாங்க. அப்புறம் இந்த மாயாண்டி குடும்பத்தார் படத்தெல்லாம் நடிச்சிருக்காங்க, அவங்க பாக்கலீங்களா அப்படி சொல்லிட்டு அந்த படத்தையும் நம்ம யூடியூப்ல இருக்கு பாத்தீங்களா, அதையும் எடுத்து அந்த ஒரு காட்சியை நான் போட்டு காமிச்சேன். ஓ, இவங்க தானே சீமானா, நான் இன்னைக்கும் பார்த்தது இல்லை தம்பி, பாத்திருக்கேன் ஒரு புதுக்கூட்டத்துல என்னமோ இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்துல பாத்திருக்கேன், ஆனா இவங்க தானே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிங்க, நான் உடனே திரும்பி என்ன கேட்டேன் அப்படின்னா, சரிங்க இவ்வளவு நாளா நீங்க எந்த கட்சிங்க ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். நாங்க அப்ப இருந்தே அதிமுக தம்பி ரெட்டரைக்கு தான் தம்பி போட்டுட்டு இருக்கோம். நானும் அதிமுகவுக்கு தான் போட்டோம். எங்க வீட்டுக்காரரு அவரு அதிமுகவுக்கு தான் நான் அப்ப இருந்தே போட்டுட்டு இருக்கோம் அப்படி மாதிரி சொன்னாங்க. என்னக்கா நீங்க இப்ப நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது ஒரு 15 வருஷமா இருக்கு, நீங்க இன்னும் யாருக்கு நம்மளால எந்த ஒரு கட்சி ஆட்சினால நமக்கு தீங்கு விளைக்குதோ, எவ்வளவு பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அவங்களுக்கே ஓட்டு போட்டுட்டீங்களே ஒரு புரிதல் இல்லாம அப்படிங்கிற நான் கேட்டேன். என்ன தம்பி எங்களுக்கு தெரியாது தம்பி, இப்ப நீங்க சொல்றீங்க சீமானை பத்தி சொல்றீங்க, நாம் தமிழர் கட்சியை பத்தி சொல்றீங்க, எங்களுக்கு இந்த மாதிரி சொன்னதானே தெரியும், எங்களுக்கு யாருமே சொல்லலையே, அப்ப எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பினாங்க. அப்ப இந்த இடத்துல எனக்கு உணர்ந்த நான் என்ன அப்படின்னா, நாம் தமிழ் கட்சி சீமானை பற்றி தெரியாம இன்னும் கிராம பகுதியில் நிறைய மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மைதான் இந்த இடத்துல எனக்கு தெரிய வந்தது. அப்ப அந்த இடத்துல சொன்னேன், ஏக்கா இன்னைக்கு சாராயத்தினால இந்த மதுவால இன்னைக்கு எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கு, இன்னைக்கு குறிப்பா பெண்கள் அதிகமான பாதிப்புகளை இன்னைக்கு சந்திச்சிட்டு இருக்காங்க. அதற்கு காரணமே இந்த திமுக அதிமுக தான். ஏன்னா இந்த மது கடைகளை நடத்துறது, இந்த சாராய கடையை நடத்துறது, இந்த சாராய ஆலைகளை வச்சிருக்கிறதே பாத்தீங்கன்னா இந்த திமுக அதிமுக கட்சி சேர்ந்தவங்க தான். அப்ப இந்த 2 ஆட்சியிலையும் இந்த சாராய கடை அப்படிங்கிறது திறந்து வச்சிருப்பாங்க. இதன் மூலமா தான் இன்னைக்கு ஆட்சி நடத்துறாங்க.
அப்படி இருக்கும்போது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேர பிள்ளைகள் எப்படி வந்து நிம்மதியா வாழ்வாங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு 72 பேர் இன்னைக்கு வந்து சாராயத்தை குடிச்சிட்டு வந்து இறந்திருக்காங்க. அப்படிங்கும்போது திரும்ப அவங்களுக்கு நீ ஓட்டு போட்டுட்டீங்களே, இது என்னக்கா? எப்படிக்கா நீங்களே வந்து இந்த மாதிரி பண்ணா எப்படிக்கா? இந்த மாதிரி பெண்களை இந்த மாதிரி செய்யலாமா? அப்படிங்கிற மாதிரி நான் பல கேள்விகளை வந்து அடுக்கடுக்கா எழுப்பினேன். அதுக்கு அந்த அக்கா கிட்ட வந்து பதிலே இல்ல, எதுவுமே இல்ல. அவங்க சொன்ன ஒரே பதில் என்னன்னா, எங்களுக்கு வந்து தெரியாது தம்பி, நீங்க வந்து யாராவது இந்த மாதிரி சொன்னாதானே தெரியும், இந்த மாதிரி கட்சி வந்து இப்படி இருக்கு, இந்த கொள்கைகள் இந்த மாதிரி இருக்கு, இவங்க வந்து நல்லது செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து சொன்னாதானே எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பதில சொன்னாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கிராமப்புறத்துல வந்து அனைத்து மக்களிடமும் வந்து சீமானையும் நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கைகளையும் கொண்டு போய் சேர்க்கணும். அதே சமயத்துல இந்த திமுக அதிமுக இந்த நிர்வாக சீர்கட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். இப்படி சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கடைசியா அந்த அக்கா நான் சொன்னதான், ஏக்கா இது வரைக்கும் நீங்க அதிமுகவுக்கு போட்டது போதும், ரெட்டலைக்கு போட்டது போதும், இதுக்கு மேலேயாவது வர தேர்தலில் வந்து நாம் தமிழ்ச்சிக்கு சீமானுக்கு வந்து போடுங்க. ஏன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், உங்களுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னா இவரு வந்தாதான் நல்லா இருக்கும். ஏன்னா அதற்கான திட்டங்கள் கொள்கைகள் எல்லாமே இவர்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். சரி தம்பி, இதுக்கு மேல நான் வந்து நாங்க வந்து நாம் தமிழ்ச்சிக்கு சீமானுக்கு போறோம் தம்பி அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொன்னதுல எனக்கு வந்து ஒரு மிக்க மகிழ்ச்சி. குறிப்பா நான் பெண்கள் மீது என்ன விமர்சனம் வைப்போம் அப்படின்னா, எப்ப எல்லாம் நல்லா தான் பேசுவாங்க, தேர்தல் சமயத்துல வந்து திமுக அதிமுக வந்து ஒரு 1000 500 கொடுத்தா அந்த காசு வாங்கிட்டு அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம விமர்சனம் வைப்போம். என்னதான் இது நடைமுறையில உண்மையாக இருந்தாலும் பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி மாற மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் இதை வந்து நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா பெண்களுக்குள்ளேயும் வந்து ஒரு ஈரம் இருக்கு, அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, கருணை இருக்கு, அவங்க குடும்பத்தின் மீதும் அவங்களுடைய எதிர்கால பிள்ளைகள் மீதும் அக்கறை இருக்கு. என்ன காரணத்தினால இந்த பணத்தை வாங்கிட்டு காசு வாங்கிட்டு இந்த மாதிரி ஓட்டு போறாங்க அப்படின்னா புரிதல் இல்லாத காரணம் தான். அது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட கொஞ்சம் சுயநலமா இருப்பாங்க. இந்த 1 ரூபா 2 ரூபாய் கூட கணக்கு பார்ப்பாங்க. அது முந்தைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அந்த 50 காசு இருக்கு பாத்தீங்களா, அப்ப அந்த 50 காசு கூட கணக்கு பார்ப்பாங்க. எங்க கிராம பகுதிகளில் வந்து நாங்களாம் பார்ப்போம். அப்ப இந்த 1 ரூபாய் கணக்கு பார்ப்பாங்க, 5 ரூபா 10 ரூபாய்க்கு கணக்கு பார்ப்பாங்க. இந்த ஆண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த 1 ரூபா 10 ரூபா இதெல்லாம் வந்து பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து போற போக்குல அப்படி போயிட்டே இருப்பாங்க. ஆனா பெண்கள் வந்து இந்த ஒன்னொன்னையும் ஒவ்வொரு பைசாவையும் கணக்கு பார்ப்பாங்க. இந்த வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, இந்த சில்லறை காசு கொடுக்கறதுல இருந்தாலும் சரி, அவங்க வந்து ரொம்ப நுணுக்கமா பார்ப்பாங்க. அப்ப இந்த மாதிரி பாக்குறவங்க வந்து இந்த தேர்தல் சமயத்துல இந்த 1000 500 கொடுக்கும்போது அது ஆசைப்பட மாட்டாங்களா என்ன? இப்படி இந்த பெண்கள் வந்து 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு இந்த 10 ரூபாய்க்கு கணக்கு பார்த்தாலும் அவங்க எதுக்காக இந்த கணக்கு பார்க்கறாங்க அப்படின்னா, அவங்க குடும்பத்தின் மீது உள்ள அக்கறை. நம்ம மறைமுகமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குடும்பத்தின் மீது உள்ள அக்கறை, நம்ம குடும்பத்துக்காக நம்ம காசு சேர்க்கணும், பணம் சம்பாதிக்கணும், நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக தான் வந்து அதை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல உணர்ந்துக்கணும். அப்ப இந்த இடத்துல அந்த பெண்களுக்கு வந்து ஒரு புரிதல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கும். அப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலையை வந்து பெண்களுக்கு வந்து நம்ம தெளிவுபடுத்தணும் அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து ஒரு புரிதலோடு வந்து செயல்படுவாங்க. நிச்சயம் வந்து நாம் தமிழ்ச்சி ஆதரிப்பாங்க. இதன் மூலமா 2027 நாம் தமிழ்ச்சி வெற்றி பெற்று நான் சீமான் அவர்கள் முதல்வராவதற்கு வாய்ப்பு இருக்கும். நிச்சயம் இதை வரும் நாட்களை செய்வோம். சரி நண்பர்களே, இப்ப இந்த நேரத்தில் இந்த தகவலை உங்களோட பெற்றுக்கொள்ள இந்த காணொலி மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.